ஹாய் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை என்னோட ஆஃப் டே. ஸோ இன்னைக்கு காலையிலேயே எப்போதும் போல காலைல பசியார போயிட்டோம் ஃபேவரட் கடைக்கு. ஸோ நான் வந்து நாசலமா சாப்பிட்டேன். அம்மா வந்து கறி மீன் சாப்பிட்டாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ரொட்டி பாக்கார் வேறு சொல்லியிருந்தோம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு கிப்மார்ட்டில் போயிட்டு சையூர் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்பி போனோம். கம்பத்து கோழி தான் வாங்கினோம் இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு பிரியாணி செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி கம்பத்து கோழி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் முட்டை, பழங்க, காய்கறிலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். சரி 2 பேரும் பார்த்துக்கிட்டே போனோம். கொஞ்சம் கிட்மார்ட் கொஞ்சம் நல்லா டெவலப்பாக அழகா தான் கட்டியிருக்காங்க. அப்புறம் பலாப்பழத்த பார்த்தோனயே என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் கேட்டார். ஸோ அதனால் அதுவும் வாங்கிக்கிட்டு அது வந்து ஒரு பழம் வந்து 25 வெள்ளி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டினோனே எல்லாம் வாங்கிட்டு எல்லா பொருளும் காடியில் வச்சுட்டு அங்கேருந்து கிட்மார்ட்லேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜாமாவும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆக்கிட்டேன். இதான் கம்பத்து கோழி வாங்கினேன். அப்புறம் காடை முட்டை இருந்துச்சு. அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டேன். அப்புறம் அயன் கம்பங்கோட முட்டை இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு சிம்டா பழத்தையும் வாங்கிட்டு அப்புறம் லங்ஸாட்டு வந்து 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ 10 வெள்ளி போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கினேன். அப்புறம் எலுமிச்சக்காய் அம்மா ஒரு 10, 15 எலுமிச்சக்காய் வாங்கினாங்க. அப்புறம் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். அப்புறம் இந்த குட்டி கத்திரிக்காய் வந்து எனக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரில. அவங்க ஆசை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கருப்பு சீனி வாங்கிட்டு தக்காளி பழம் 1 கிலோ வாங்கினேன். அப்புறம் வந்து சோப்பு மிளகா வேறு வாங்கினேன். அதுக்கப்புறம் தயிர் அம்மா ஒரு தயிர் வாங்கினாங்க. நான் தயிர் பார்க்காம நான் ஒரு தயிர் வாங்கி வாழை இலை வாங்கி கொய்யாக்காய் வேறு வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேனே. கொய்யாக்காய்க்கு அசாம் இல்லாமையா அசாமியும் நான் வாங்கிட்டு அப்புறம் நன்னாஸ் நாளைக்கு பச்சடி போட போகிறோம்ல பிரியாணிக்கு. ஸோ நன்னாஸ் வாங்கிட்டு அப்புறம் அம்மா பப்பாயா வாங்கினாங்க. பப்பாயா வாங்கிட்டு அப்புறம் பாருங்கள் நான் வந்து பாருங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் 3 தயிர் வாங்கிட்டேன். பிரச்சனை இல்லை, நாங்கள் தயிர் டெய்லி பாய்ப்போம். ஓகே, பிரச்சனை இல்லை, ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி இலை வாங்கினேன். அப்புறம் சிராய் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வேறு வாங்கினேன். அப்புறம் புதினா இலை வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு போட வேண்டிய ஐட்டம். எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டு குட்டிக்கு மாங்காமையாக இருப்போம். சிக்கன் ரைஸ் வேறு வாங்கினோம். அவங்களுக்கு ஃபேவரட் ரொம்ப நாளாக ஆச்சு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சாஸ்லாம் ஊற்றி போட்டால் தான் சாப்பிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் பலாப்பழத்தை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அது உரிக்க ஆரம்பித்து கையெல்லாம் எண்ணெய் பூசி நான் உரித்து அந்த பழத்தை எடுக்கிறக்காட்டியும் எனக்கு போன்னு போச்சு. அப்புறம் அதில் வந்து ஒரு 20, 25 சொலை இருந்துச்சு பழம். அப்புறம் என் நாய்க்குட்டிங்க வேறு இருந்தாங்க. அவங்களுக்கும் வேறு வேணுமா. அப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு 4 கொடுத்தேன். 4 சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பயும் வந்து கேட்டாங்க. அப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். இது அப்பாவுக்கு வேணும், அப்பாவுக்கு சுடுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு கையை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.